இப்படி பூத்து குலுங்குற அரளி செடியை சின்னதாக ஒரு கட்டிங்ஸ்லேருந்து ரெடி பண்ணிட முடியும்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? இந்த ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்துருந்தா நான் நர்சரியில் வாங்கியிருக்கவே மாட்டேன். நிறைய பேர் நினைப்பீங்க. பார்த்த உடனே வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. எதுக்காக அப்படின்னா திரும்பி தேடினாலும் வீடியோவை கண்டுபிடிக்க முடியாதுங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த இலைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு ப்ரோட்ரே எடுத்துக்கிறோம். தம்பி ப்ரோட்ரே மட்டும் தான் எடுக்கணுமா அப்படின்னா உங்ககிட்ட சின்னதாக ஒரு பாட் இருந்தது அப்படின்னா கோகோபீட் நிரப்பிக்குங்க. எதுக்காக கோகோபீட்டை நிரப்புகிறோம் அப்படின்னா அப்போ தான் மாய்ஸ்டர் நல்லா மெயின்டைன் ஆகும், ஈஸியாக வேர் விடுங்க. அண்டு கீழே ஸ்லாண்டிங் பொசிஷன் எந்த செடிகள்லாம் ஈஸியாக உற்பத்தி செய்ய முடியுமோ ஒவ்வொரு வீடியோவும் நம்மளோட ஐடியில் கொடுத்துட்ருக்கோம். ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ தட்டி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோகோபீட்டில் அந்த ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸை வைக்கிறோங்க. தம்பி இதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த பாலித்தீன் ஷீட்டை கவர் பண்ணுவீங்களா அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாலித்தீன் ஷீட்டுக்கு பதிலாக இப்போது ஜிப்லாக் கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா தம்பி அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்குங்க. இந்த மாதிரி போட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் டைட் பண்ணிவிட்டு ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா நிழலான பகுதியில் வச்சிடணும், வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. 2 நாளைக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி மட்டும் இதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 25லேருந்து 30 நாட்களில் உங்களோட செடிகளை மேலே தளிர்கள் வரதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரே ஒரு கட்டிங்ஸ் வைக்காதீங்க, ஒரு 10 கட்டிங்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வேர் விட்டுருக்கோம். தம்பி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவ்வளோதாங்க, உங்களோட கார்டனில் எடுத்து போய் நடவு செஞ்சுக்கங்க. ஏகப்பட்ட கலரை பார்த்துருப்பீங்க. எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். இவ்வளோ சொன்னது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ண நல்லா தானே இருக்கும். ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க.